ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவில் எடுக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் கேமரா மூலயமா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸில் ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர் இன் இந்தியா அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதில் வரக்கூடிய இந்த செகண்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர் ஃபோட்டோ ஐடின்னு இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சர்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரெமினி இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய இந்த ரெமினி ஆப்பை நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெமினி ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ சூஸ் பண்ணி என்ஹான்ஸ் கொடுங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டிலேருந்து ஹை குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண நெக்ஸ்ட் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் மேக்கர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் பாஸ்போர்ட் சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் வேணால் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். இந்தியன் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே காமிக்கும். ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கேலரியை சூஸ் பண்ணிங்க. அல்லது நீங்கள் கேமராவில் லைவாக கூட நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து கூட கிராப் பண்ணிக்க முடியும். கேலரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெமினி பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ ஃபோல்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை ஸ்டடியாக நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இது மாதிரி வச்சு கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ணாலே போதும். உங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்டில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸில் ஸ்டூடியோவில் எடுத்தால் ஒரு ஒயிட் லேயர் மாதிரி உங்களுக்கு பார்டர் வரும். அந்த பார்டர் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோடைய சைஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்டர் வேணுமோ அதோடைய திக்னஸையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒயிட்டில் வேணாலும் நீங்கள் ஒயிட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியரஸ்ட் பிரிண்டர் ஷாப்புக்கு போய்ட்டு கூட நீங்கள் பிரிண்ட் காப்பி எடுத்துக்க முடியும். இதில் பிரிண்ட் மல்டிபிள் காப்பீஸ் ஆப்ஷன் அதனுடைய பேப்பர் சைஸ் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x6 இன்ச் இந்த மாதிரி நிறையா பேப்பர் சைஸ் காமிக்கும். உங்களுக்கு A4 சைஸில் ஃபோட்டோஸ் பிரிண்ட் ஆகணுமா அல்லது பார்த்தீங்கன்னா 4x6 இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணி பிரிண்ட் மல்டிபிள் காப்பீஸ் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலே பார்த்தீங்கன்னா இமேஜ் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லது அதிகமான ஃபோட்டோஸ் வேணால் A4 சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணி பிரிண்ட் மல்டிபிள் காப்பீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 காப்பீஸ் கிடைக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்தாலே போதும். உங்களோட மொபைல் இந்த மாதிரி சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸை ஹை குவாலிட்டியில் இந்த மாதிரி உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட சைஸோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜஸை இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்க முடியும். இதை நீங்கள் கடையில் கொடுத்து ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அல்லது உங்கள்கிட்ட பிரிண்டர் இருந்தால் நீங்களாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி